வரக்கூடிய டிசம்பர் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையை எந்த காரணத்தை கொண்டு தவற விட்டுடாதீங்க. ஏன் அப்படின்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கடைசி ஞாயிற்றுக்கிழமை. கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமையில் உமா மகேஸ்வர விரதம் பண்ணுறது அப்படின்றது கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படின்னும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க அப்படின்னும் சாஸ்திரம் சொல்லுது. அதனால் இந்த அற்புதமான வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை மாதத்தில் கடைசியாக வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமையை தவற விட்டுடாதீங்க. இப்போ தவற விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னும் இந்த நாளுக்காக நீங்கள் ஒரு வருஷம் காத்துட்ருக்கணும். இந்த விரதம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா காலையிலிருந்து நீங்கள் விரதமாக இருக்கணும். மாலை 6 மணிக்கு மேலே சிவபெருமான் பார்வதி இணைந்து இருக்கக்கூடிய படத்தையோ இல்லை விக்கிரகமாக வச்சுருந்தீங்கனாலும் அந்த விக்கிரகத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணி பூக்களால் அலங்காரம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெய்வேத்தியத்துக்கு அதிரசம் எடுத்துப்பாங்க. இல்லை அதிரசம் இல்லை அப்படின்னா உங்களால் சக்கரை பொங்கலோ பாயாசமோ பண்ண முடிஞ்சால் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் சிவன் பார்வதியோட பாடல்களை பாராயணம் பண்ணி உங்களோட சங்கல்பத்தை கையில் பூ வச்சுக்கோங்க. கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சங்கல்பம் எடுத்து அவங்களோட திருப்பாதத்தில் அந்த பூவை சமர்ப்பணம் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பண்ணும் பொழுது கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த அற்புதமான நாளை தவற விட்டுடாதீங்க. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 14/12/2025 கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கடைசி ஞாயிற்றுக்கிழமையை தவற விட்டுடாதீங்க. உங்களுக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஓம் மீனாட்சி சுந்தரேஸ்வராய நமக அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சிவாய நம. வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும்.